ரஜினி சாரை பொறுத்தளவு அந்த காட்சியை, வசனத்தை, பாடல் இது எல்லாத்தையும் மனசில் வாங்கிட்டு ஜீர்ணிச்சா தான் அவரால் நடிக்கவே முடியும். இன்னும் பல வருஷங்களுக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். உங்களை மாதிரி இயக்குநர்கள்கிட்ட அவர் எப்படி நடந்துக்குவார்? நானே பல தடவை பார்த்துருக்கேன். நீங்களும் சரவணன் சாரும் செட்டு வாசலில் நின்னீங்கன்னா, அவர் காரில் வந்தார்னா அந்த காரை 50 மீட்ரு முன்னாடியே நிறுத்திட்டு அதுலேருந்து இறங்கி நடந்து தான் வருவார். எப்போ இந்த காரை பற்றி நீங்கள் சொல்கிறதுனால இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். எல்லாருக்கும் கேரவன் போட்டிருக்கீங்க, சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் போடாமல் விட்டீங்களே, ஹீரோவுக்கு போடலைன்னா நியாயமா? அசிய ப்ரொடியூசர் நான், எனக்கு அது குற்றமாக தெரியுது. அங்கே கோபாலின்னு ஒரு பத்திரிகையாளர், அவர் பாலச்சந்தர் சார் அங்கே ஒரு விழாவுக்கு வந்தபோது ரஜினியை கொண்டு போய் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தார். ரஜினி சார் அவரை பார்த்த உடனே நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸுக்கு வாங்க, வித்தியாசமான ஒரு ரூல் வரும்போது இவரை கூப்பிட்டு அவருக்கு நிச்சயமாக பேர் வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகிட்டே சொன்னோம். ரஜினி நேராக பார்க்கணுங்கிறதுக்கு தான் ஒன்று கூப்பிட்டோம். நீ இப்போ செய்கிற எங்களோட நீங்கள் நடந்துக்கிட்டது பேசுனது எல்லாம் பார்க்க போகுது. நெற்றிகளில் கூட ஒரு வித்தியாசமான ரஜினி, அது எப்படி வந்தது உங்களுக்கு அந்த ஐடியா? அது பாலச்சந்தர் சார். ரஜினி சாரை பொறுத்தளவு அந்த காட்சியை, வசனத்தை, பாடல் இது எல்லாத்தையும் மனசில் வாங்கிட்டு ஜீர்ணிச்சா தான் அவரால் நடிக்கவே முடியும். அந்த காட்சியை பற்றி, அந்த சீனை பற்றி, வசனத்தை பற்றி முழுசும் மனசில் வாங்கிட்டு நடிக்கிறதுனால தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு மக்களிடத்தில் இவ்வளோ வரவேற்படுது. ஆகவே அதுக்கு அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிற சிரமங்கள், தமிழை கற்றுக்கிட்டு இருக்கிற முறை, இது எல்லாம் அவரை சூப்பர் ஸ்டாராக இத்தனை வருஷமும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இன்னும் பல வருஷங்களுக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். உங்களை மாதிரி இயக்குநர்கள்கிட்ட அவர் எப்படி நடந்துக்குவார்? இங்கே அவர் இயக்குநர்கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்ட்டையுமே ஒரு பண்பாடோடு நடந்துக்குவார். யாரையும் வாடா போடா அப்படின்லாம் சொல்ல மாட்டார். எல்லாரையும் வாங்க போங்க பேர் சொல்லி உட்கார சொல்லுவார், வந்து காஃபி கொடுக்க சொல்லுவார், சாப்பிட சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு நட்புறவு, ஒரு அன்பு எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருந்தது தான் ரஜினிகாந்த். எனக்கு என்ன மரியாதை தர்றாரோ அதே மரியாதை அந்த லைட் பாய்க்கும் கொடுப்பார், ப்ரொடக்ஷன் பாய்க்கும் கொடுப்பார். என்னங்க எப்படி இருக்கீங்க வீரப்பன், சவிக்கமும் வரும்போதே லைட் பாய் விசாரிச்சு தான் உள்ளே வருவார். ஆகவே அந்த பண்பு அவர்கிட்ட இருந்தது. நானே பல தடவை பார்த்துருக்கேன். நீங்களும் சரவணன் சாரும் செட்டு வாசலில் நின்னீங்கன்னா, அவர் காரில் வந்தார்னா அந்த காரை ஒரு 50 மீட்ரு முன்னாடியே நிறுத்திட்டு அதுலேருந்து இறங்கி நடந்து தான் வருவார். எப்போ அந்த காரை பற்றி நீங்கள் சொல்கிறதுனால இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏவிஎம் எடுத்த படம் சிவாஜி, சங்கர் டைரக்ட் பண்ணார். அந்த படத்துக்கு மறுநாள் காலையில் பூஜை. சரவணன் சார் என்னை கூப்பிட்றாருன்னு சொன்னாங்க. இது கூப்பிட்றாரு, நாளைக்கு பூஜை வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன போய் என்ன சார், எல்லாருக்கும் கேரவன் போட்டிருக்கீங்க, சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் போடாமல் விட்டீங்களே, ஹீரோவுக்கு போடலைன்னா நியாயமா? அசிய ப்ரொடியூசர் நான், எனக்கு அது குற்றமாக தெரியுது. ஆகவே நாளைக்கு ரஜினிக்கு ஒரு கேரவன் புக் பண்ணி, எது மெட்ராஸில் கிடைக்கிற நல்ல கேரவனோ, ரொம்ப ஒரு ரிச்சாக இருக்கிற கேரவனை புக் பண்ணி ரஜினிக்கு புக் பண்ணிட்டு. நான் சிரித்தேன். என்ன நம்ம சிரிக்கிறீங்க சார்? நிச்சயமாக அவர் கேரவனுக்கு வர மாட்டார். அதைத்தான் கேட்கணும். எந்த படமாக இருந்தாலும், நம்ம படம் இல்லை வெளிப்படமாக இருந்தால் கூட இங்கே அவருக்குன்னு ஒரு மேக்கப் ரூம் வச்சுருக்கோம். அந்த மேக்கப் ரூமில் இருந்தால் அந்த மேக்கப் போடுவார். அதே நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் கேரவனுக்கு வர மாட்டார். முத்துராமன் அவர் கேரவனுக்கு போகிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. அசிய ப்ரொடியூசர் எனக்கு குற்றமாக தெரியுது. அதே அவருக்கு ஒரு கேரவன் போட்டு நிறுத்தியிருக்கேன்ட்டார். இல்லை, பொதுவாகவே அவர் வெளியில் தான் உட்காருவார். எல்லாம் சொல்லிட்டு அவர்கிட்ட. ஆனாலும் சரவணன் சார் கேட்கல. நான் ப்ரொடியூசருங்கிற முறையில் சொல்கிறேன், எல்லாருக்கும் அவர் கேரவன் போட்டு அவருக்கு மட்டும் போடலைன்னா எனக்கு ஒரு குற்ற உணர்வாக இருக்குது. ஆகவே நாளைக்கு ரஜினிக்குன்னு ஒரு கேரவன் புக் பண்ணிட்டேன். மறுநாள் பூஜை, ரஜினி வர்றாரு. வந்தோடனே போய் ரிசீவ் பண்ணி என்ன நலமா இருக்கீங்களா, எல்லாம் இருக்கீங்களா, வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு கூப்பிட்டு போனால் அவர் என்ன இந்த பக்கத்தில் இருக்கிறாரு. என்ன ரஜினின்னு, மேக்கப் ரூம் இங்கே இருக்குது, இங்கேயே கூப்பிட்டு போகிறீங்களேன்னாரு. அது மேக்கப் ரூம் அங்கே இருக்குது, ஆனால் சரவணன் சார் உங்களுக்கு கேரவன் புக் பண்ண சொல்லி கேரவன் புக் பண்ணி நிறுத்தியிருக்கிறோம்
எல்லாருக்கும் கேரவன் இருக்கும்போது ரஜினிக்கு கேரவன்லாம் எப்படி அப்படின்னு சரவணா சார் கேள்வி கேட்டாங்க. அதுக்காக கேரவன் இது என்ன முத்திரம், நான் வெளியில் நடக்கிற ஷூட்டிங்க்கு இங்கே தான் வந்து மேக்கப் போட்டு போகிறேன், எனக்கு எதுக்கு கேரவன்? அந்த கேரவன் பழக்கமெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க, நான் நம்ம ரூம் மேக்கப் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டுடியோ மேக்கப் ரூமுக்கு எப்பவும் போடுவார் அந்த மேக்கப் ரூமுக்கு தான் வந்தார். அந்த கேரவனை வேண்டான்னு சொல்லிட்டார். எல்லாரும் கேரவன் வச்சுக்கிறதே பெருமைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் எனக்கு கேரவன் இல்லை, மேக்கப் ரூம் தான், அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை உள்ளவர் தான் ரஜினிகாந்த். ரஜினியை பொறுத்தளவு இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார் தான் அறிமுகப்படுத்தினார். அவர் அறிமுகப்படுத்துகிற போது அவர் வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரில் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் வச்சுருந்தாங்க. அந்த இன்ஸ்டியூட்டை தான் ரஜினி சார் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தார், படிச்சுக்கிட்டு இருந்தார். அங்கே கோபாலின்னு ஒரு பத்திரிகையாளர், இந்த மாதிரி ப்ரொஃபஸர், அவர் பாலச்சந்தர் சார் அங்கே ஒரு விழாவுக்கு வந்தபோது ரஜினியை கொண்டு போய் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தினார். ரஜினி சார் அவரை பார்த்த உடனே நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். அதை பார்த்த உடனே பாலச்சந்தருக்கு அவர் நடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டார். அதுதான் பாலச்சந்தர். நான் உண்மையாக இன்றைக்கி பெருமையோடையும் மகிழ்ச்சியோடையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். பாலச்சந்தர் சார் அறிமுகப்படுத்திய நடிகர்கள்லாம் உடனே அடுத்து எங்கிட்ட தான் வருவாங்க. அந்த மோதற்கையால் கொட்டுப்பட்ட நடிகர்கள் பல பேர் என் படங்களில் நடிச்சிருக்காரு. ஜெய்சங்கர், ஜெயசித்ரான்னு அது ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுக்கலாம். நம்ம நிச்சயமாக எடுக்கலாம், லிஸ்ட் எடுக்கலாம். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பாலச்சந்தர் சார். அப்படிப்பட்ட முதற்கையால் கொட்டுப்பட்டு ரஜினிகாந்த் சினிமா துறைக்கு வந்தாங்க. அவர் முத பாலச்சந்தர் சார் படங்களில் ஆக்ட் பண்ண போகும்போது அவர் செஞ்சதெல்லாம் ஸ்டைல். முடியை பிடி தூக்கி போடுவார், கண்ணாடி தூக்கி போடுவார், சிகரெட்டை தூக்கி போடுவார். எதை செஞ்சாலும் ஒரு ஸ்டைல் இருக்கும் அதில். அப்போதெல்லாம் நமக்கு பழக்கமான வில்லன்கள் உண்டு. நம்பியாசாமி, மனோகர் சார், PS வீரப்பா, இவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேஸ் குரலில் பேசிக்கிட்டு சிரித்து இதுதான் வில்லத்தனம்னு மக்களிடத்தில் உதாரணமாக காட்டியிருந்தாங்க. அந்த சூழலில் இந்த ரஜினிகாந்த் வந்து அதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஸ்டைல் பண்ணி இப்படி வில்லன் இப்படியும் இருக்கலாங்கிறத நிரூபித்தாருங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு இந்த ஸ்டைல் நல்லா வருது, அதே ஸ்டைலில் வில்லனுங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு, அதே ஒரு ஸ்டைல் வில்லனாக நிச்சயம் வருவார்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் பஞ்சவர்ணாசுரத்துக்கும் படத்துக்கு பார்க்குறதுக்காக அவரை கூப்பிட்டோம். கூப்பிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை எதையாவது காட்டுன்னு சொல்லும்போது பல விஷயங்கள் நடக்கிறது, பேசுகிறது, திரும்புறது எல்லாத்துலேயும் பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம், வித்தியாசமான ஒரு நடிப்பு. அதை பார்த்த உடனே நானும் பஞ்சவர்ணாச்சலமும் இவருக்கு போய் இந்த சின்ன ரோலை கொடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, வித்தியாசமான ஒரு ரோல் வரும்போது இவரை கூப்பிட்டு வந்துட்டு அவருக்கு நிச்சயமாக பேர் வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகிட்டே சொன்னோம். ரஜினி உன்னை நேராக பார்க்கணுங்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டோம். நீ இப்போ செய்கிற எங்களோட நீங்கள் நடந்துக்கிட்டது பேசுனது எல்லாம் பார்க்கும்போது உனக்கு இந்த ரோல் ரொம்ப சின்னமான ஒரு ரோல். இல்லை, உங்களுக்கு சினிமாவில் அவரை பார்த்ததுக்கும் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன டக்குன்னு தோணிச்சு? நிச்சயமாக அவர் எதையும் செய்வாங்கன்னு தோணுச்சு. சினிமாவை செஞ்சார், அது ஒன்லி வில்லன் ஸ்டைல். எங்கிட்ட பேசும்போதும் நடக்கும்போதும் உட்காரும்போதும் எல்லாமே ஒரு வித்தியாசமான அப்ரோச் இருந்தது. ஆகவே இவர் எல்லா வேலையும் எல்லா வேஷமும் செய்வார். ஆனால் உங்கள் படத்தில் அவர் ஸ்டைல்லாம் ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். அது நாங்கள் தான் நடிக்க கொண்டாந்துட்டோமே. ஸ்டைல் வில்லன்கிறத மாற்றி அவர் ஒரு நல்ல நடிகருங்கிறத நாங்கள் கொண்டு வந்து தான் போனோம். அது கேள்விக்குறி. அது முதல் படத்துலேருந்து கடைசி படம் 2 படம் வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலாம். கழுகு, பாயம்புலி. இல்லை, நீங்கள் தப்ப கழுகும் பாயம்புலி கூட ஆக்ஷன் பிக்சர். ஆக்ஷன் பிக்சர் தான் நாங்கள் முரட்டுக்காலையிலே ஆரம்பிச்சிட்டோம். ரஜினி சார் முரட்டுக்காலையில் பண்ண ரோலே ஆக்ஷன் கமர்ஷியல். அதே மாதிரி தான். இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக படம் வாங்கணும். அவருக்கு ஆக்ஷன் பிக்சர் மட்டும் இல்லை, கேரக்டர் பண்ணுவார் அப்படிங்கிறத நிரூபித்த படம் ஆறிலிருந்தர் வரை, எங்கே கேட்ட குரல், ராகவேந்திரா, இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண படங்களும் நல்லவனுக்கு கமர்ஷியலும் கதையும் சேர்ந்தது. இந்த படங்கள் எல்லாம் எமோஷன், உணர்ச்சிகரமான பர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடிய படங்கள், அதையும் கொடுத்தோம் அவருக்கு.
நெற்றிகன்ல கூட ஒரு வித்தியாசமான ரஜினி, அது எப்படி வந்தது உங்களுக்கு அந்த ஐடியா? அது பாலச்சந்தர் சார் கொடுத்த ஸ்கிரிப்ட். ம். அந்த சப்ஜெக்ட் வந்து பாலச்சந்தருடைய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் பண்ண போகும்போது அதில் எப்போவுமே புள்ள தப்பு பண்ணுவோம், அப்பா திருத்துவார். அந்த கதையில் அப்பா தப்பு பண்ணுவார், புள்ள திருத்தம். ம். அந்த அப்பா கேரக்டர் ரஜினி ரொம்ப ஸ்டைலாக பெர்ஃபார்மன்ஸில் அந்த கேரக்டர் நிறுத்தினார். அது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இதுக்கு நான் சொல்கிறத விட பாலச்சந்தர் சார் ஒரு தடவை அந்த படங்களையெல்லாம் பார்த்துட்டு சொன்னார், நான் ரஜினிங்கிற அப்போ சிவாஜி ராவ், அந்த சிவாஜி ராவுங்கிறவரை நான் பகிரமாக கண்டுபிடிச்சேன். அந்த சிவாஜி ராவே பலவிதமான கதாபாத்திரம் கொடுத்து பட்ட திட்டினது நீங்க. நீங்களும் பஞ்சவர்ணாசலமும் அவர் அதாவது சூப்பர் ஸ்டார் ஆகுறதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் நீங்க ரெண்டு அந்த பேரும். பாலச்சந்தரே சொன்னார்,